மகனாக வந்து நீங்க பேசவி சுவாசமுள்ள தீரரே எனது அண்ணா பாசமாய் உனது தங்கை பாதமும் பணிந்திட்டேன் என் அண்ணா அவன் உங்களுடைய தங்கியான நல்ல தங்கா வணக்கம். அண்ணா என்று ஓடி வந்து என்னுடைய பாரத்தை விழுந்து என்றைக்கு நீடூழி காலம் வந்திருப்பாய் என்று அண்ணா உன் ஆசீர்வாதம் எத்தனை நாள் மிக சந்தோஷம். மதனி அண்ணி எங்க இருக்காங்க? அதாவது நமது தங்கையா எனக்கு தங்கை அவளுக்கு வரும்படியான பிள்ளைக்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய என் தங்க நல்ல தங்கா வந்திருக்கிறது. இதோ பார்த்துட்டு வரேன். ஓஹோ மகனே அல்லது நாத்தி எனக்கு பெத்த தாய்க்கு பெத்த தாய் தந்தை இருந்தால் கூட சரிதான் என்னை இப்படிதான் வளர்த்திருப்பாரா என்று எனக்கு தெரியாது. சரிதான் என்னை பாசத்தோடும் பண்போடும் ஆசையோடும் அன்போடும் சரிதான் என்னை அரவணைத்து என்னை இவ்வளவு உயரமாக என்னை வளர்த்து சரிதான் பெத்த தாய்க்கு மேலாகவே இருந்து என்னை வளர்த்தீங்களே. சரிதான் உங்களுடைய பொற்பாதக மகளுக்கு உன்னுடைய நாட்டியாக இருக்கக்கூடிய நல்ல தங்கா எனக்கு முறையில தான் நாட்டியாக தவிர ஆமா எனக்கு பிள்ளை போல ஒண்ணு வளர்த்திருக்கிறேன். நீ எப்படி இருக்க வேணும் தெரியுமா? பேசாதீங்க, சைலன்ட். டேய் என் நாட்டி
அநேக பெற்று நீடூடி காலமாக நீ வளர்க்கிடுவது அம்மா. அண்ணி உங்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற நாள் மிக சந்தோஷம். சரிதான். என்னை இதுவரை எங்க அண்ணி இருக்காங்களே, ஆமா, ஒரு வார்த்தை நீங்க பேசுறது இல்ல, கிடையாது, திட்டத்து கிடையாது, என்னை எதை கேட்டாலும் இல்லை என்று சொன்னது கிடையாது. ஆமா, இப்படி எல்லாம் வளர்த்தவங்கள கடைசி வரை மறக்க கூடாது, மறக்க வரை உள்ளவனும் மறக்க வேண்டும், அவன் நினைக்க வேண்டும். அது போல எனக்கு தாயா இருந்தீங்க. ஆமா, அண்ணா எங்க இருக்காரு? இதோ அண்ணா, தங்கா, அண்ணி, நீங்கள் இருவரும் கூடிய ஒரு மாறாகவே ஒன்றாக கூடி இந்த தங்கை வர வேணும் என்று என்னை 2 பேரும் கூட்டுகிறீங்களே, என்ன காரணம்? அதாவது அண்ணனும் கண்ணியமாக இன்றைய தினத்தில என்னையோ அதத்த காரணையாது சொன்னால் ஒருத்தம் கிடையாது. ஏனென்றால் அதிசீக்கிரமாக தங்கா வர வேண்டும், நல்ல தங்கா வர வேண்டும் அப்படின்னு கூட்டுகிறீங்களே, அதனால என்ன காரணம்? அதத்த காரணத்தை சொல்லலாம். தங்கா போனாலும் தாய் தந்தனுடைய வருத்தங்கள் தெரியாத படைக்கு அன்றைய தினத்தில் நான் எப்போது தாய் தந்தை இறந்த போது கூடும் வினவு என்பது தெரியாமல் நான் சிரிச்சுக்கின்னு இருந்தனும். ஆமா, அந்த சிரிப்பு மாறாமல் என்னை நீ வளர்த்தீங்க. ஆமா, வளர்த்ததினால் இதுவரையும் என்னை வளர்த்ததினாலும் அண்ணி இருந்தும் என்னை நல்ல முறையோடு வளர்த்தீங்களே. ஆமா, அப்பா அம்மா இறந்துட்டாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆமா, தூக்கின்னு போகும்போது கூட நான் சிரிச்சுருந்தாருன்னு. ஆமா, ஏன் வினவு தெரியாது. அதனால் என்னை சிரிச்ச முகத்தோடு காலம் வரை என்னை நல்ல முறையோடு நீங்கள் பார்த்து கொண்டீங்க, கையில் வச்சு ஏந்திக்கிட்டீங்க. அதனால் இப்போது என்னை அழைத்தது என்ன காரணம்? அறுபத்தெருவ மங்க மறந்த என்று சொல்ல முடியாத 4ஆம் பருவத்தை கிடந்து நீயோ இப்ப 4ஆம் பருவத்தை கிடந்து அந்த பருவம் ஆகிவிட்டேன். அதனால விளைஞ்ச கொல்லிக்கு வேலி போட வேண்டும். ஒரு விளைந்த கொல்லிக்கு வேலியும் சமஞ்ச பொண்ணுக்கு தாலி வேண்டும் அல்லவா? ஆமா, அதனாலே ஊர் உலகையாதாயில் ஒன்று சொல்வதற்குள்ளாகவே உனக்கு ஒரு நல்ல காடவனை பார்த்து உனக்கோ திருமாங்கல்யம் சுட்டலாம் என்று மனதிலே ஒரு கருத்து. அண்ணா கண்ணு எனக்கா திருமணம்? ஆமா அண்ணா, என்னை திருமணம் செய்து வைக்க போகிறேன் என்று நீங்க சொன்னால் உன்னை இதுவரை பாலும் தண்ணீரும் போலவும் நெல்லுக்குள் அரிசி போலவும் ஆகாயம் பூமி போலவும் என்ன கையில வச்சு ஏந்தீங்கன்னே, இன்னைக்கு வேறொருவர்கிட்ட கொடுத்தால் என்ன நல்ல முறையோடு பாத்துக்குவாங்களா? அண்ணா, வேறொருவர் என்னை உன்னை போல் பாத்துக்குவாங்களா? என்னை கண்கலங்க விட்டு விடுவார்களே. நான் உன்னை விட்டு எப்படி அண்ணா பிரிந்து ஒருவர் இடத்திலே போவேன்? திருமணம் என்று சொன்னால் வேறொருவர் இடத்துல நான் போனா அங்க போற இடத்துல நான் என்ன எப்படி வச்சுக்கோ, உன்னை போல அவங்க பாத்துக்குவாங்களா? அதனால் திருமணம் என்பது வேண்டாம் அண்ணா. அம்மா நல்ல தங்கா, அதாவது என்ன விருந்து நீ என்ன உன்னை பிரிந்து நான் எப்படி வாழ்வது? உன்னை பிரியாமல் உன்னை பார்த்துக்கினே இருக்கணும் அண்ணா. இதனால் தானே நீ சிரிச்சா வேணியாக உன்னை வளர்த்த ஒரு அண்ணனுக்கு உன்னை கொண்டு போய் படுபள்ளத்திலே நான் தெரிவிடுவேன். தெரியாத இடத்தில் கொடுத்தா முகம் தெரியாத இடத்துல உன்னை திட்டுவாங்க, உன்னை பேசுவாங்க. உன்னை பார்க்காம நான் என்னால் இருக்க முடியாது. ஆமா, அதனால் யாருக்கு மாப்பிள்ளை யாரு தெரிஞ்சவங்களா அறிந்தவர்களா? அது யாரு மாப்பிள்ளை எனக்கு தெரிஞ்சு. அதாவது உனக்கேற்ற மாப்பிள்ளை உனக்கேற்ற குணங்கள் எனக்கு நண்பனாக நீங்க வரும்படியானோ நல்ல முகம் தெரிஞ்சால்தான். யார் தெரியுமா? மானாமதுரை. யார் தெரியுமா? தங்கா
முறை ஆமா நானும் கப்பவனம் பெற்று வரலாம் என்று போகும்போது அந்த காசி அவருக்கு விளரோ காசி மன்னன் காசி மன்னனும் நானும் இனவரையாத தோழனாக இருந்து நண்பரை போலவே இருந்தோம். அதனாலே அவரும் குணாச்சாரத்திலும் நல்ல உனக்கு ஆடவராக இருப்பார். நீங்கள் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அவர் குணாச்சாரம் குணவாட்டம் எல்லாம் அவர் கூட நீங்க நண்பர். ஆமா உன் கூட அவர் இருந்தார். நீங்கள் தொழில் செய்யும் போது ஒன்னோடு வருவார், நீங்களும் அவரிடத்தில் பழகினீர்கள். என்ன குணம் என்பதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பாத்துக்கிறீங்க. அதனால் நல்ல முறையா வச்சுக்குவாங்க. உன்னை நல்ல முறையோடு கண்கலகாமல் பார்த்து கொள்வார். அண்ணா கண்ணு இதுவரை உங்களுடைய வார்த்தைக்கு நான் மறுவார்த்தை பேசியது இல்லை. இதுக்கு மேலும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நான் மறுப்பதும் இல்லை. ஏன்னா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் மனால வச்சுக்கிறாங்க, ஒரு இடம் பார்த்து கொடுக்க வேண்டியதானே அப்படி சொல்லுவாங்க. ஒரு தாய் தந்தை இருந்திருந்தாலும் அந்த பெண்ணுக்கு என்ன ஒரு திருமாங்கலியை சுட்டிருப்பாங்க, ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இது அண்ணன் வளர்த்த பழப்பு இப்படிதான் இருக்கும். அப்படி என்று என்ன பேசிவிடக் கூடாது அல்லவா? அதனால் அவருக்கு என்ன கொடுக்கறன்றீங்க. ஆனா கொடுப்பதற்கு முன்பாக மாப்பிள்ளைய நான் பார்ப்பதற்கு முன்பாக, ஆனா நீ சொல்றத நான் தட்ட போறது கிடையாது. அண்ணி சொன்னாலும் நீங்க சொல்றது நான் தட்ட போறது கிடையாது. ஆனால் நான் சென்று மனக்கோலத்தோடு வரணும். நீங்களே மாப்பிள்ளைய அங்க அழைக்கணும். யார மாப்பிள்ளைய மணமகனாக இருக்கக்கூடிய அந்த மாப்பிள்ளை உங்களுடைய சிநேகனாக இருக்கக்கூடியவரை மானாமதுரை ஆண்டு வரும்படியான காசிராஜன் என்று சொல்லக்கூடியவர் இங்க அழைக்கணும். நம்ம நாட்டுக்கு கூப்பிட்டு நானும் பார்க்கணும், அவரும் பார்க்கணும். பார்த்து இங்கே திருமணம் நடக்கணும். அப்படி இருந்தாலும் எனக்கு நான் மணப்பெண்ணா வரணும்னா முன்ன எங்க சேலை எடுத்து வச்சுக்கிறாங்க, அதை முன்ன வாங்கிட்டு வா, அதை கட்டிட்டு தானே வரணும். எங்கள் திருமணமாகப்பட்டது நல்ல தங்கா திருமணம். மனக்கோலத்தோடு வந்து திருமணமாக போகுது. மாப்பிள்ளையும் நான் அண்ணன் பாக்கல. எங்க அண்ணன் என்ன பார்த்து வைக்கிறாங்கன்னா எங்க அண்ணன் கொண்டு போய் என்ன படுபாலத்துல சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்க அண்ணனாகப்பட்டவர் பார்த்து என்ன வளர்த்தவர். அப்படி வளர்க்கும் போது என்னை கொண்டு போய் ஒரு படுபலத்தில் என்பதை எங்க அண்ணன் தள்ள மாட்டாரு, எங்க அண்ணியும் சம்மதிக்க மாட்டாங்க. அதனால் மாப்பிள்ளையை பாக்கிறதுக்கு முன்ன நான் மனக்கோலத்தோடு வரணும் அப்படின்னு அவங்களுடைய ஆசை. அதனால அவரை கோபுரத்துக்கு முன்ன மனக்கோலத்தோட வரணும். ஏண்டா இந்த ஊர்ல தானே பொண்ணு கட்டிக்கிற, ஒரு 7000 ரூபாயில ஒரு கைத்தறி போட போய் ஒரு செருந்தாடு வைக்கணும் இல்லையா? ஐயோ நான் போனேன், கடைக்கு போனேன், கடையார் நீ நாத்தியம் லீவுன்ட்டான். எந்த கடைக்கு போன? எந்த கடைக்கு போன நீ? ரேஷன் கடைக்கு. ரேஷன் கடை அரிசி பருப்பு மண்ணா நேரம் கொளுத்து சொன்ன ரேஷன் கொடுவாங்க. ஏன்னா நம்ம நாடு எப்படியோ அதே போல அந்த நாடும் எங்களுடைய மதனியுடைய பத்தியாடா எப்படி அவங்க வாங்கிட அந்த நாட்டுக்கு நம்ம நாடு எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி மானாமதுரையாகப்பட்டதும் பெருத்தது ஒரு நாடு. நான் எப்படி பட்டது அவன் கையில பத்தி எப்படி போட்டுக்கிறாங்க பாரு எங்க அண்ணி. சிலந்து என்ன இதுயா கையில முன்னுதேம்மா ஆனா ஓடுற வச்சு கட்டிக்கிற நீ. ஆனால் எங்க சின்ன மாவா காணா, எங்க பெரிய மாவிங்க காணா, மாவிங்க காணா, எங்க போய்க்கும் தெரியல. ஏரி வேலைக்கு போய்க்கிறாங்கம்மா. நேற்றுலாம் கரை காட்ட மாட்டா இந்த ஊர்ல, பூரா கரை காட்டமா விடிய கண்ணு வச்சுக்கிறாங்க. ஆமாங்க. நீரா அண்ணியா? நீரா அண்ணியா சின்ன பொண்ணு? பாண்டவாரி பத்தியே அந்தவாரி சோதரியம்மா அஜுவமே உன்னை எண்ணி எண்ணுகிறே நான் உன்னை வந்தி என்ன குறைத்தீரம்மா எம்மா வந்தி என்ன குறைத்தீரம்மா. எம்மா வெந்தலில் பெண்
இந்த பஞ்சகளை கட்டி அவர் சின்னம்மன் நம்முடி நகர் வாசன் தமிழ் செப்பும் பாலாமணி தாசன் ஒப்புடன் நீ பற்றி குப்பனின் மகளாய் வந்து இப்பவே ஜனிக்க வருமே உன்னை ஒப்புடன் உனை துரித்தேன் எப்பவும் எழுமலையை தப்பமலை வந்து காமே இதோ மதுராம்பட்டி சத்தத்துல எழுந்திரலையா பவுன் அம்பாள் ஒன்று கோவிந்தராஜ் உடையார் என்று ஜெயந்தியா ஜெயந்தி என்று சொல்ல முடியாது மூவருமாக ஒன்றாக கூடி இதோ நல்ல தம்பிக்காக இந்த பூமலர் வேலையிலே எனக்காக பட்டு விதாம்பரமும் அணித்தூர சொரகணிக்கு வருகை உள்ளார் அவர் வங்கி அந்த திருப்பதி ஏழுமலையான் இருந்து போகமிடமெல்லாம் புகையும் செல்லுமிடமெல்லாம் சிறப்பும் கால்வர நோகாமல் கண்ணார் வராமல் எந்த ஒரு உரையும் வராமல் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த முருகபெருமானை திருப்பதி ஏழுமலையான் பிரதமர் சிவஜெயம் நாலு பவுன் நகை தாரசன் மகன் சல்லியன் மகன் உரிய துச்சாதனன் மகன் பட்டாலும் கெட்டாலும் பெரியதல்ல பாரரசையாள வந்த பார்த்தாமா மகன் ஒருவன் பட்டானாகில் யார் அரசு குறியோர் என்று அண்டர்கோன் வெம்பினாரே இதான் நல்ல நேரத்திலே இதோ பவுனம்பாள் கோவிந்தராஜ் உடையார் ஜெயந்தி அவர்கள் இப்போது பட்டு வீராமரம் மணக்கோலத்தோட வரத்துக்கு கொடுத்துக்கிறாரு நகலாம் கூட எடுத்து கொடுத்துறாங்க நான் எடுத்து கொடுத்தோம்னாங்க 4 பவுன் சரி அவருடைய வங்கியிலே இந்த முருகபெருமானம் இருக்கக்கூடிய அம்பாள் இருந்து குறை என்பதும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதே மாற்ற வேண்டியது நல்லாகுது இந்த வச்சுக்கு நான் போட்டோம் அண்ணா அம்மா இப்போது நான் சென்று மணக்கோலத்தோடு நான் வரேன் நீங்க வந்து பட்டு நான் நிறுவத்த ஆள் அனுப்பி அங்க இருக்கக்கூடிய மானாமதுரை சென்று அதோ இருக்கும்படியான அந்த காசி மன்னன் அவர் கூட்டின்னு வாங்க மாப்பிள்ளைங்க கூட்டின்னு வா நான் பார்க்கணும் வர சொல்லு அப்படியே எனக்கு நண்பராணி வரும்படியான தங்கைக்கு மாப்பிள்ளையா தேவைப்படுகிறது என்று இப்போ இது அதிசீக்கிரமாக சென்று மானாமதுரை ஆண்டு வரும்படியான காசி மன்னன் இருந்தால் உங்களை அழைத்தார் என்று செய்து கொண்டோம் இப்படியாக மானாமதுரை ஆண்டு வரக்கூடிய காசி மன்னன்